நல்லாசிரியனுக்கு என்ன அழகு? மலை போல் இருக்க வேண்டும். அது என்ன மலை போல இருக்க வேண்டும்? பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் மிகப்பெரியதாக இருக்கும், ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். இதன் உயரம் எவ்வளவு, அகலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் மனம் ஒரு சந்தோஷப்படும். இவ்வளோ பிரமிப்பாக இருக்க மலைகள்லாம். அந்த மாதிரி மலை போல் இருக்க வேண்டும். அடுத்தது நிலம் போல் இருக்க வேண்டும் அப்படிப்பார். நிலம்னா இதுக்கு ஓமை, பொறுமையுடையவனாக இருக்கணும். மாணவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டானோ, சில பேர் கலாட்டா பண்ணுவானோ. இவனுகளெல்லாம் அனுசரித்து நடக்கணும். நிலம் போல் இருக்க வேண்டும். அடுத்தது மலர் போல் இருக்க வேண்டும். மலரை பார்த்து ஒரு மென்மைய தன்மை இருக்கும், புரியுங்களா? அந்த மாதிரி ஆசிரியர் முகத்தை பார்த்தா ஒரு மென்மை குணம் இருக்கணும், கொடூரமாக வச்சுக்கூடாது. அடுத்தது துலாக்கோல் போல் இருக்கணும். துலாக்கோல்னா திராசு. ஏன் சமமாக இருக்கணும்? இவன் ஏழை, இவன் பணக்கார விட்டு பிள்ளை அப்படின்லாம் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி